நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. 1 லேக்குக்கு இன்னும் கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ நைட்லேருந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ரொம்பவே வந்து கஷ்டமாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து தளபதியே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களே எப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தளபதியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி ஃபேன்ஸ் தளபதியை விமர்சனம் பண்ணுறது வேறங்க. ஆனால் 3 பொண்டாட்டி வச்ச கட்சிக்காரன், 2 பொண்டாட்டி 2 அப்பாட்டி வச்ச கட்சிக்காரன், கள்ள தொடர்பில் இருக்க கட்சிக்காரன், இவனுங்களாம் வந்து நம்ம தளபதி விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நடந்த விஷயம் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சில ஆதாரங்கள் அப்படின்றது வந்திருக்கு. நான் என்ன ஏதுன்றது A to Z அப்படின்னு சொல்றேன். ஸோ நேற்று வந்து கல்பாத்தி அகோரம், ஸோ அவங்க தயாரிப்பாளர் பிகில் படத்தில் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்கு நம்ம தளபதி விஜய் வந்திருந்தாரு. ஸோ தளபதி விஜய் மட்டுமா வந்திருந்தாரு, கூட யார் வந்திருந்தாங்கன்னா த்ரிஷா வந்திருந்தாங்க. த்ரிஷா கூட வந்ததும் அப்படியே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம சன் நியூஸுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி 10 வீடியோ போடுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தளபதியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிங்க, அது ஒரு சாதாரண நட்பு தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்க ஸ்டீமன் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டருக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நயினார் நாகேந்திரன் வந்து தளபதி விஜயம் த்ரிஷா பற்றி தப்பாக பேசணும்னு உடனே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது. நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கூட தெரிவிக்க கிடையாது. நான் ஒரு பொதுவான ஆளா இருந்துட்டு இருக்கேன். ஸோ என்ன வந்து இப்படி பேசாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியறதை விட தளபதி விஜய்க்கு நிறையவே தெரியும். இப்படி பண்ணா என்ன ரியாக்ஷன் ஆகும் அப்படின்றதும் தெரியும். அப்படி இருந்தும் வந்து அவர் இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பண்ண மாட்டாருன்றது உங்களுக்கும் தெரியணும். ஆனா இதற்கான பதிலடி இதற்கான பதில் அப்படின்றது வந்து தளபதி சைட்ல இருந்து வந்து ஓப்பனா வெளியே வந்ததும் தெரியும். ஸோ கண்டிப்பா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றது வந்து தளபதி சைட்ல இருந்து சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ விஷயம் என்னன்னே தெரியாம சில கொத்தடிமைகள், சில அடிமைகள் வந்து தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்றது செம்ம காமெடியா இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.